திருமண பொருத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அதாவது ஒரு லக்னாதிபதி வந்து வலுவா இருக்கணும். அது பொண்ணுடைய ஜாதகமா இருந்தாலும் சரி, ஆணுடைய ஜாதகமா இருந்தாலும் சரி, லக்னாதிபதி வந்து வலுவா இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பொண்ணுடைய ஜாதகத்துல வந்து செவ்வாய்ன்ற ஒரு கிரகம் வலுவா இருக்கணும், குருவும் வலுவா இருக்கணும், சூரியனும் வலுவா இருக்கணும். ஆணுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னாதிபதியும் வலுவா இருக்கணும், சுக்கிரன்ற ஒரு கிரகமும் வலுவா இருக்கணும், குரு பகவானும் வலுவா இருக்கணும், சூரியனும் வலுவா இருக்கணும். இப்ப பாவ அடிப்படையில பாத்தீங்கன்னா 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும், அதே போல 5ஆம் பாவமும் நல்லா இருக்கணும், 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். பாக்கியஸ்தானம் மிக சிறப்பா இருக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துங்களை வந்து பாத்தீங்கன்னா பாவ கிரகங்கள் அமர்ந்து விட்டாலும் அதை நாம் ஆய்வு பண்ணி இணைப்பது நல்லது. ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து 6, 8, 12 மறையக்கூடாது. சுக்கிர பகவானும் அதே போல 6, 8, 12 மறையக்கூடாது. அதாவது சுக்கிரன் நின்ற ஸ்தானத்திலிருந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் 6, 8 வரக்கூடாது. குரு பகவானும் அதே போல் 6, 8க்கு வந்து வருகிறார். குரு பகவான் தான் நின்ற இடத்திலிருந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் 6, 8 வந்து இருக்கக்கூடாது. இதை நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜாதக ரீதியா வந்து புத்திரஸ்தான அதிபதி நீசபங்கம் ஆகக்கூடாது, 6, 8 மறையாம இருக்கும். புத்திரஸ்தான அதிபதி பாவ கிரக சேர்க்கையிலும் இருக்கக்கூடாது. ஒரு சுப கிரக பார்வையில் இருந்தாலும் ஒரு சுபமான ஒரு அமைப்பாகும். இப்ப பெண்ணுடைய ஜாதகத்திலும் பையனுடைய ஜாதகத்தையும் 2 ஜாதகமும் நல்ல விதமாக ஆய்வு செய்த பின் திருமண பொருத்தம் இணைப்பது நல்லது. நட்சத்திரம் மட்டுமே ஒரு திருமண பொருத்தத்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலை கிடையாது. கட்டத்தை ஆய்வு செய்து ஜனன கால இருக்கக்கூடிய ஜாதக கட்டத்தையும் கோச்சார கிரகத்தினுடைய தசா புத்தியையும் கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் நம் திருமண பொருத்தம் இணைக்க வேண்டும். லக்னாதிபதி நின்ற ஸ்தான பலத்தையும் லக்னாதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ என்ன நட்சத்திரம் சார வாங்கியிருக்கிறாரோ அதையும் நாம் ஆய்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு 12 கட்டத்தின் ஆய்வின் அடிப்படையில் தான் நாம் திருமண பொருத்தத்தை இணைக்க வேண்டும்.